வணக்கம். இன்னைக்கு லெட், நிக்கல், ஜிங்க் இந்த மூணு பேஸ் மெட்டலில் இருக்கக்கூடிய இந்த மூணு ஸ்கிரிப்டோடைய டெக்னிக்கல் வியூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் மூலியமாவோ அல்லது டெலகிராம் மூலியமாவோ இப்போ சொல்லக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸில் இருக்கக்கூடிய டவுட்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கால் பண்ணியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட் டே சார்ட். ஆக்சுவலாக லெட் டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் பை தான், மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் இல்லை, இன்னும் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் பையில் இருக்குது. இப்போ வந்து டே ஆஸ் பர் டேல நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் 132க்கு மேலே 132.5 132 இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே எடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 136. இந்த 136 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த லெவல், இந்த ட்ரெண்ட் லைனுடைய லெவல். இது வந்து கொஞ்சம் ரிஸ்கி ரெசிஸ்டன்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல மார்க்கெட் போய் ரீச் ஆகும்போது இம்மீடியட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். அது வந்து மேலே பிரேக் ஆகலாம் அல்லது தொட்ட உடனே கீழே பெருசாக விழுகலாம். ஸோ ஏன் அதை ரிஸ்கி அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமாக மார்க்கெட்டில் இருக்கும். பட் ஒரு ரியலாக மார்க்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான், இந்த மேஜர் ஜோன் தான். ஆக்சுவலாக 138.21 இதே ப்ரைஸ் வருமா அப்படின்னா வராது. கிட்டத்தட்ட ஐஎன்ஆரோட டிஃப்ரெக்ஷனுக்கு ஒரு டிஃப்ரென்ஸில் நம்ம என்ன பார்க்கலாம்னா 138 to 137.50க்குள்ளே மார்க்கெட் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் இந்த மார்க்கெட் கீழே வரும். இது வந்து டே ஃப்ரேமுடைய சினாரியோ. இப்போ வந்து சின்ன டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம். இது வந்து 60 மினிட்ஸில் வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் பிரேக் ஆன உடனே டார்கெட் லெவல் எதிர்பார்த்தோம். அதான் அந்த 132.32லேருந்து 32.5க்குள்ளே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்னு சொன்னோம். இப்போ டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இப்போ டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் பை வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த மார்க்கெட்டை நம்ம இந்த சார்ட் பிரகாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 138 நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 136ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இருக்குது. பட் இதை தாண்டி இந்த டபுள் பாட்டத்துக்கான ரூல்ஸ் பிரகாரம் சிலது பார்க்கும் பொழுது இந்த மார்க்கெட் எபோவ் 135, ஓகேங்களா, 135க்கு மேலே ட்ராவல் நடந்துட்டு திருப்பி புல் பேக் நியரஸ்ட் டு 134 நடந்தால் இந்த 36-ஐ ஈஸியாக பிரேக் பண்ணிடும், 38-ஐ ஈஸியாக ரீச் ஆகும். கரெக்ஷன், இந்த கரெக்ஷன் ப்ராப்பராக இந்த இடத்துல நடந்துட்டா இந்த 38 கன்ஃபார்மாக ரீச் ஆகும். மேபி பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸும் கொடுக்கும். பட் இந்த 136ல் வந்து பெரிய லெவலில் நம்ம எதிர்பார்த்த அந்த ரியாக்ஷன் வந்து இதில் நடக்காது. ஸோ 135 வரைக்கும் ப்ரைஸ் போயிட்டு 134ல் வந்து திருப்பி சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து 136 நமக்கு தடையே கிடையாது. 138 வரைக்கும் மார்க்கெட் ஈஸியாக போய் ரீச் ஆகிடும். ஓகேங்களா, சப்போஸ் 135கே போகாமல் 134 வந்துச்சு பை பண்ணிடலாமா அப்படின்னா இது ரிஸ்க். இந்த மார்க்கெட் வந்து ரிஸ்க். கன்ஃபார்மாக மார்க்கெட் 135 கிட்ட போயிட்டு 134 வந்தால் 138-ஏ பிரேக் பண்ணி காட்டுறதுக்கு சான்சஸ் இந்த மார்க்கெட்டுக்கு உண்டு. நெக்ஸ்ட் நிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நாளாக இந்த சேம் ரேஞ்ச், இந்த 930லேருந்து 885 வரைக்குமே ப்ரைஸ் வந்து ரொம்ப நாளாக ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பார் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் பார். ஓகேங்களா, இந்த இன்சைட் பாருக்கு கீழே மார்க்கெட் இது வரைக்கும் எங்கேயுமே க்ளோஸ் பண்ணல. ஸோ இன்றைக்குமே இந்த மார்க்கெட்டில் வந்து இப்போ ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிடுக்கு. ஆக்சுவலாக ரேஞ்சில் இன்சைட் பார் பார்க்க தேவையில்லை, பட் ஆனால் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ சப்போர்ட் நியரஸ்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் கீழே இப்படி ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுத்தா மேபி இந்த லைனுக்கு க்ளோஸ் பண்ணாமல் இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் பண்ணால் கூட இந்த மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் அதிகமாக உண்டு.
சப்போஸ் மேலே க்ளோஸ் நடந்தால் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் திருப்பி மார்க்கெட் போய் மாட்டோம். ஸோ அங்கே நடக்கும் பொழுது அதோடைய கேண்டலோடைய ஃபோர்ஸஸ் வச்சு நம்ம மேலே பிரேக் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஹை ஓகேங்களா, இந்த லோ. ஸோ மார்க்கெட் வந்து இது ரெண்டையும் ஏதோ ஒரு சைட் பிரேக் ஆகணும். இது மேலே பிரேக் ஆகும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட தடைகள் வந்து மார்க்கெட்டுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இந்த ட்ரையாங்கிள் பிரேக்கில் மார்க்கெட் வந்துட்டு இப்போ புல் பேக்கில் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு சாப்பி மார்க்கெட் கிரியேட் ஆனதுனால நமக்கு வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் அன்டிசிஷன் ஏரியாவில் மார்க்கெட் போய் மாட்டியிருக்குங்கிறது நல்லா கிளியராக தெரியுது. சப்போஸ் இந்த ஹை பிரேக் ஆனாலும் இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் கிட்டத்தட்ட 930 வரைக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் திருப்பி போகும். இல்லை கீழே வந்து நல்ல ஒரு க்ளோஸ், இந்த மாதிரி கீழே வந்து ஒரு நல்ல க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ப்ரீவியஸ் லோ, இந்த ட்ரிபிள் கீழே இருக்கிற இந்த லோ உடையும் பொழுது மார்க்கெட்டோடைய டார்கெட் லெவல் எவ்வளோ தூரம் வரைக்கும் ட்ராவல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 850 வரைக்கும் கீழே வந்து ப்ரைஸ் வந்து டார்கெட் ரீச் ஆக வரைக்கும் வரும். நல்லா ஃபோர்ஸாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா டாப்பரில் இருக்குது, ரொம்ப நாள் ஒரு ரேஞ்சில் இருக்குது. அந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது அதோடைய ஃபோர்ஸ் நல்லா இருக்கும், மார்க்கெட் வேகமாக கொடுக்கும். ஸோ டார்கெட் வந்து 850 வந்து ரொம்ப அழகாக எடுக்கலாம். ஸோ இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் ஃபஸ்ட்டு நிற்குதான்னு பார்க்கலாம். நின்றுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிபிள் கீழே உடைந்தால் 850 வரைக்கும் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகும். நெக்ஸ்ட் ஜிங்க் மினி. ஆக்சுவலாக டேயில் வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே சொல்லிட்டு இருக்கோம், இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் கூப்பிட்டும் கேட்டீங்க. கண்டிப்பாக இதுக்கு 2க்கு மேலே மார்க்கெட் வந்து மேலே ஏதோ ஒரு சைட் மேலே பிரேக் ஆனால் மேலே போகும், கீழே பிரேக் ஆனால் கீழே வரும். பட் மேலே பிரேக் ஆகக்கூடிய மார்க்கெட்டுக்கு இருக்கக்கூடிய லெவல் பார்த்தீங்கன்னா 214லேருந்து 216 கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட் இந்த ரேஞ்ச் பிரீச் பண்ணும்போதே சொல்லிட்டோம். இந்த இடத்துல இருக்கும் பொழுதே இந்த மார்க்கெட் கீழே வரப்போகுது, ஸோ புக் பண்ணிக்கிங்க, 208 வந்து புக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போவே எதிர்பார்த்த லெவல் வந்து 214லேருந்து 216 தான் எதிர்பார்த்துருந்தோம். பட் அது கிடைக்கல, மார்க்கெட் திருப்பி ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பர்டிகுலராக இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் மேலே போய் இந்த 216 வரைக்கும் ப்ரைஸ் ரீச் ஆனாலும் இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிற வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து பையில் தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த லைன் பிரேக் ஆகும்போது ஒரு ஹெவியான செல் ஃபார்மேஷன் நடக்கும். அந்த செல் கிட்டத்தட்ட 180 வரைக்கும் வரும், கீழே உடைந்தால் மட்டும்தான். இல்லைன்னா இந்த மார்க்கெட் மேலே அப்ரைஸில் தான் போயிட்டுருக்கும். ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் பிரகாரம் பார்த்தோம், ஒரு 60 minutesல பார்த்தோம் அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் எதிர்பார்த்துருந்தோம். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்த்து ஃப்ரைடே என்ன சொல்லியிருந்தோம், இந்த பர்டிகுலர் லோ ஆர் ஹை பிரேக் ஆனால் மார்க்கெட் அந்த பக்கம் ட்ரெண்டிங் ஆகும்னு சொல்லியிருந்தது. அதே மாதிரி மேலே பிரேக் ஆன மார்க்கெட் கிட்டத்தட்ட 206 வரைக்கும், இப்போ 207 வரைக்கும் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. இப்போ இந்த மார்க்கெட் மேலே போனாலும் ஒரு சின்ன இதுலேயும் ஒரு கரெக்ஷன் என்ன இருக்குன்னா 208, அதாவது இந்த ஹைஸ் கிடையாது, இந்த ஹைக்காக சொல்லலை, 208 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நியரஸ்ட் டு திஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் உடைத்தால் மட்டும்தான் 214 ஆர் 216ல் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். இல்லைன்னா இந்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்காமல் திருப்பி கீழேயே வந்துடும். சாரி. ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த 218க்கு அப்புறம் அல்லது 208க்கு அப்புறம் அல்லது 208க்கு மேலே ஒரு நல்ல கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுனாவே மார்க்கெட் 214 வரைக்கும் ஒரு ட்ராவல் கொடுக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு இன்ட்ராடே பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷனாக நான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஜிங்கை கேட்டிங்க அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து பொசிஷனாக நீங்கள் வந்து எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு கிளியர் க்ளோஸ் 209க்கு மேலே கிளியர் க்ளோஸ் கிடைத்தால் மட்டும் நீங்கள் வந்து பொசிஷனுக்கு எடுங்க. இன்ட்ராடே பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் 208க்கு மேலே க்ளோஸ் நடந்தால் எடுத்துக்கலாம். அவங்க வந்து 214 வரைக்கும் எதிர்பார்க்கலாம், அல்லது 1 or 2 rupeesல வெளியில் வந்துட்டு திருப்பி இன்ட்ராடே பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கு மேலே ப்ரைஸ் போயிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் ஒவ்வொரு நாளாக போகும்பொழுது நீங்கள் மேலே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ 3 மெட்டலும் பார்த்துட்டோம். இதில் இருக்கக்கூடிய டவுட் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் எங்களை கால் பண்ணி கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். அல்லது இன்னும் உங்களுக்கு ஏதாவது தனியாக சார்ட் ஏதாவது தேவைப்பட்டால், வேறு ஸ்கிரிப்ட்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டெலகிராம்லையும் வாட்ஸ்அப்லேயோ உங்களை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்டை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து அது உங்களுக்கு வந்து கொடுப்போம். தேங்க்யூ.